அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் ஒரு காஃபியோட இன்றைக்கான டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அமைதியாக பொறுமையாக உட்காந்து காஃபி குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வடைக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். வடையும் கொஞ்சோன்னு ரவை பொங்கல் இல்லை, ரவை உப்புமா. எல்லோரும் பொங்கல் வடை தான் சாப்பிட்ருப்பீங்க. இங்கே எங்கள் வீட்டில் இன்றைக்கி உப்புமாவும் வடையும் தான். வெறும் வடை மட்டும் சாப்பிட்டா ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் உப்புமா வடை அந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஒரு சில பேர் மிக்சியில் தான் மாவு அரைப்பாங்க வடைக்கு. ஆனால் நான் எப்போதுமே கிரைண்டரில் தான் அரைப்பேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. டிஃபன் ஐட்டம் பீஸா, பர்கர், பாஸ்தா, நூடுல்ஸ் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் இந்த மெதுவடைக்கு ஈடே இல்லைங்க. நம்ம உடம்புக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். கண்ணால் பார்த்து ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆயில் ஃபுட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு பார்க்குறதெல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. வடை ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு 2 தடவை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால ஒரு பெரிய விஷயம் நடந்துடுது. லஞ்சுக்கு நான் பன்னீர் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பன்னீர் பிரியாணி ஃபுல் வீடியோ ரெசிபி நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் அதை எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.